வெல்கம் டு தேவ் இன்ஃபர்மேஷன். இன்றைக்கி நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னா, போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கான அஃபிஷியல் வெப்சைட் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. லிங்க் ஓப்பன் பண்ணதும் இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் இதில் நம்மளோட ஸ்டேட்டு தமிழ்நாடை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நிறைய டிவிஷன்ஸோட இது இருக்கும். நீங்கள் எந்த டிவிஷன் வேணுங்கிறத செலக்ட் பண்ணி அதில் எத்தனை போஸ்ட் இருக்குது, நீங்கள் என்ன கேட்டகரி, எதில் அப்ளை பண்ணால் நமக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும், எல்லாத்தையுமே ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த ரீஜனில் வேலை கிடைச்சா கரெக்டாக இருக்குமோ அந்த டிவிஷன், ஏன்னா ஒருத்தவங்க ஒரு டிவிஷனுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ அந்த டிவிஷனை செலக்ட் பண்ணி வியூ போஸ்ட்டு கொடுத்து நீங்கள் போஸ்ட்டு பார்த்துக்கிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண ஆரம்பிக்கலாம். சைடில் பாருங்கள், ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு ரெண்டாவதாக இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் ஆல்ரெடியே உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் நேராக அப்ளை ஆன்லைன் போயிட்டு பண்ணிக்கலாம். புதுசாக பண்ணுறவங்க ஃபஸ்ட்டு இருக்கிற ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டெப் 1 இருக்கு இல்லையா, ஸ்டேஜ் 1, அதை கிளிக் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத கொடுங்க. இதில் ஃபஸ்ட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ண சொல்லும். உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்து வேலிடேட் கொடுங்க. அது வேலிடேட் ஆனதும் நெக்ஸ்ட்டு உங்களுடைய மெயில் ஐடி கொடுத்து வேலிடேட் மெயில் கொடுங்க. உங்கள் மெயிலுக்கு ஒரு ஓடிபி போகும். அந்த ஓடிபியை பார்த்து இதில் கொண்டு டைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுடைய செகண்டரி ஸ்கூல், அதாவது உங்கள் எஸ்எஸ்எல்சியில் உள்ள சர்டிஃபிகேட்டில் உள்ள நேம் வழியே அப்ளிகன் நேமை கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபாதர் நேம், அதுக்கப்புறம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, உங்களுடைய ஜெண்டர், உங்களுடைய கம்யூனிட்டி, நீங்கள் எந்த சர்க்கிளில் ஸ்கூல் பாஸ் பண்ணீங்க, தமிழ்நாடுனா தமிழ்நாடு, அது மாதிரி கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இயர் ஆஃப் பாசிங், எந்த வருஷம் 10th முடிச்சிங்க அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் உங்களுடைய கேப்சா இருக்கும், அதை பார்த்து டைப் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ப்ளீஸ் கண்டினியூ ஃபில்லிங் யுவர் டீட்டெயில்ஸ்னு. இதில் உங்களுடைய ஆதார் நம்பர் ஃபஸ்ட்டு கேட்கும், அதை கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு எதுவும் டிசேபிலிட்டி இருந்துச்சுன்னா அதில் எஸ் கொடுங்க, அப்படி இல்லைன்னா அதில் நோ கொடுத்துக்கோங்க. நீங்கள் எஸ் கொடுத்தீங்கன்னா உங்களோட டைப் ஆஃப் டிசேபிலிட்டி கேட்கும், என்னன்னு கேட்கும், அதில் உள்ள டீட்டெயில்ஸ் நீங்கள் ஃபில் பண்ணுறாப்புல இருக்கும். அடுத்து லாங்குவேஜ் ஸ்டடிட் இன் செகண்டரி ஸ்கூல், என்ன இதில் படிச்சிங்க, தமிழ்னா தமிழ், இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் கொடுத்துக்கோங்க. நீங்கள் நெக்ஸ்ட்டு வெதர் எம்ப்ளாய்டு, நீங்கள் எதுவும் வேலை பார்க்குறீங்களா என்ன ஏதுன்னு கேட்கும். நீங்கள் படிச்சிருக்கீங்க, இப்போ வேலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கொடுங்க, அப்படி இல்லைன்னா நோ கொடுத்துக்கலாம். வேலை பார்த்தீங்கன்னா என்ஓசி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும், அதை அப்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய ஃபோட்டோ பாருங்கள் 50 KBக்குள்ளே இருக்கணும், என்ன ஃபார்மேட்டில் இருக்கட்டும் அப்படிங்கலாம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களோட ஃபோட்டோவை சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய சிக்னேச்சர் 20 KBக்குள்ளே இருக்கணும், அதையும் சூஸ் ஃபைல் கொடுத்து அப்லோட் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஷோ ஆகும். இதில் உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும், எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு ஐ ஹியர் பை டெக்ளர்னு ஒரு டெக்ளரேஷன் ஓப்பன் ஆகும், அதை கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஷோ ஆகும், அதை காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. கண்டினியூ டு அப்ளை அப்படின்னு கீழே இருக்கும் பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் சர்க்கிள் அப்ளை ஃபார் அப்படின்னு கேட்கும். உங்களுக்கு எந்த சர்க்கிள் வேணுங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு கொடுத்துட்டு சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்தீங்கன்னா மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி போகும், அதை டைப் பண்ணிக்கிட்டு கீழே இருக்கிற கேப்சா பார்த்து டைப் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில் நீங்கள் ஃபில் பண்ணணும். கம்யூனிகேஷன் அட்ரஸுக்கு கீழே பாருங்கள் டோர் நம்பர் கேட்கும், அதை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரீட்டு, நெக்ஸ்ட்டு உங்களுடைய வில்லேஜ் என்ன, அடுத்தது உங்கள் பஞ்சாயத்தோ அல்லது டிஸ்ட்ரிக்கோ என்னவோ அது, நெக்ஸ்ட்டு உங்கள் பின்கோட், இதை கொடுத்துட்டு பர்மனன்ட் அட்ரஸ் சேமாக இருந்துச்சுன்னா பக்கத்தில் மேலே சேம் அஸ் கம்யூனிகேஷன் அட்ரஸில் கிளிக் பண்ணிங்கன்னா இது அப்படியே அங்கே காப்பி ஆகிக்கும். அப்படி இல்லைன்னா வேறு அட்ரஸ் இருந்துச்சுன்னா அதை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ், இதில் சர்க்கிள் தமிழ்நாடுன்னு இருக்கும், இயர் ஆஃப் பாசிங் இருக்கும். இந்த செலக்ட் போர்டில் நீங்கள் எப்போ படிச்சிங்க அப்படிங்கிற பீரியடு கீழே பார்த்துக்கோங்க, அதை கரெக்டாக நோட் பண்ணி எந்த வருஷம் நீங்கள் பாஸ் பண்ணீங்களோ அந்த கேப் எங்கே இருக்கோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் அப் டு செப்டம்பர் 2011 அதை கிளிக் பண்ணிக்கிறேன். அதை கிளிக் பண்ணிட்டு ரிசல்ட் டைப்பாக மார்க் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிங்கன்னா என்னென்ன மார்க் அப்படிங்கிறது மாதிரி காய்க்கும். ஃபஸ்ட்டு இங்கிலீஷ், அடுத்து செலக்ட் சப்ஜெக்டில் தமிழில் நம்ம தான் சூஸ் பண்ணிக்கணும். சூஸ் பண்ணிவிட்டு என்னென்னத்தில் எவ்வளோ மார்க் எடுத்தோங்கிறத போட்டு நம்ம சேவ் அண்ட் கண்டினியூ கொடுக்கணும். அடுத்து நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் செலக்ட் பண்ணணும். இதுக்கு உங்களுடைய டிவிஷனுக்கு கீழே இருக்கிற
இதெல்லாம் ஷோ ஆகும். இதில் உங்களுடைய கேட்டகரிக்குள்ள உள்ளதில் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இப்போ நீங்கள் யூஆர் கேட்டகரினா யூஆருக்குள்ளதில் தான் நீங்கள் பண்ண முடியும். பார்த்துட்டு அதில் நீங்கள் 1 2 3ன்னு லைன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் நம்பர் போட்டுக்கோங்க. ஒரே நம்பர் 2 பாக்ஸில் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே சப்மிட் பண்ண முடியாது. ஸோ கரெக்டாக சூஸ் பண்ணி கரெக்டாக போட்டுக்கிட்டு எல்லாமே கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டெக்ளரேஷனில் கீழே ஐ ஹியர் பை டெக்ளர் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் அதை கொடுங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா அப்ளிகேஷன் சப்மிட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு சொல்லிவிட்டு உங்களுடைய அப்ளிகேஷன் பிரிண்ட் பேஜில் வந்து நிற்கும். ஸோ நீங்கள் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இதை பிரிண்ட் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். This video sponsored by BuyMote mobile application.